எஸ், வெல்கம் பேக். ரொம்ப நாளாக வந்துட்டு vlog பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. நான் எந்த டாபிக் பேசினா கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, இந்தியா போனோமே, இந்தியா ட்ராவல் எப்படி இருந்துச்சு, அதை பற்றி பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு உள்ள தோணுச்சு. ஸோ அதான் இந்தியா ட்ராவல். இதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் பாட்காஸ்டுக்கான டைட்டில். ஆல்ரெடி vlog பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டீசர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபுல் வீடியோ கொஞ்ச நாளில் வரும். நீங்கள் vlog இது வரைக்கும் பார்க்கலன்னா போய் பாருங்க. அதே தான் சவுண்ட் லொக்கேஷன் யூடியூப்ல சர்ச் பண்ணிங்கன்னா வரும். நிறைய வீடியோஸ் இருக்கும், போய் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ பாட்காஸ்ட்குள்ளே போகலாம். ஸோ அண்ணாவுக்கு கல்யாணம், அதுக்காக தான் வந்து நான் வந்து போயிருக்கோம். என்னடா கீழே கீழே பார்க்குறேன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் பெரிய பாட்காஸ்ட்டு மைண்டில் வச்சுக்க மாட்டேன் நான். அதனால எழுதி பெருசாக எழுதி வச்சிருக்கேன். ஸோ அதான் நோட்ஸ் வச்சு பேசியிருக்கேன். போக போக இம்ப்ரூவ் பண்ணிட்டு அப்படியே ஃப்ளோவில் பேசுவோம். ஃபஸ்ட்டு என்னெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவாக ஒன்று எழுதி வச்சிருக்கேன். லைக் ஐடியா இந்த சென்ஸ் ஒரு கண்டென்ட் எழுதி வச்சிருக்கேன். ஸோ அண்ணாக்கு கல்யாணம். அண்ணா கல்யாணம் வந்து எப்படின்னா, லைக் அண்ணா கல்யாணம் அப்படின்னு நினைச்சாலே அது ஒரு ஃபீலு. அது வந்து ஒரு செம ஃபீலு. அது வந்து நான் வந்து தனியாக வேற மேபி இதோட எபிசோட் 1 2 மேபி எத்தனை எபிசோட் போகும் தெரியல, ஏதோ ஒரு எபிசோடில் அந்த ஒரு ஃபீலை நான் சொல்கிறேன். ஸோ அதான் இப்போதைக்கு நம்ம ட்ராவல் அதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு லைக் நான் வந்து டிக்கெட் போடலாம், லைக் ஐ மீன் லைக் டிக்கெட்டில் ஃபஸ்ட்டு கல்யாணம் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே வந்து வீட்டில் வந்து எப்போ டிக்கெட் போடுறேன், எப்போ டிக்கெட் போடுறேன், எப்போ வரேன், எப்போ வரேன், எப்போ வரேன் அப்படின்னு ஒரு மாதிரி ஜாலியாக கல்யாணத்துக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் பதட்டம் அதெல்லாம் ஒரு சைடு இருந்துச்சு. இந்த சைடு நான் எப்போ வருவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கியூரியாசிட்டி வந்து வீட்டில் வந்து அப்படியே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதான் இப்போ லைக் நான் இங்கே தான் வந்தேன், யூஎஸ் வந்து நான் ஜானில் தான் வந்தேன். ஆனால் மார்ச்லேயே வந்து கல்யாணம் ஃபீஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ செப்டம்பர் லைக் லிட்டரலாக வந்து ஒரு 6 months வந்து ஒரு மாதிரி எல்லாருமே வந்து ஒரு கியூரியஸாக நெக்ஸ்ட் எப்போ லைக் எப்போ நான் வருவேன், எப்போ அடுத்து நடக்கும், அந்த மாதிரி ஒரு இதுலேயே இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக வந்து டிக்கெட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டதுன்னா வந்து அந்த வந்து ஒரு வைபே வந்து செட் ஆச்சு. ஸோ அதான் டிக்கெட் போட்டோன்னே வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபீல். அது எப்படி சொல்றது, ஒரு மாதிரி அது நீங்க வந்து யாராவது ஒருத்தர் வந்து யூஎஸ்ன்னு இல்லை, ஜென்ரலா வேற ஒரு கண்ட்ரியில இருந்துட்டு நீங்க நம்ம ஊருக்கு போறீங்க அப்படின்னா தான் வந்து அந்த ஃபீல் வரும். இவன் வேற ஐஃபோன் வேற இந்த கெஸ்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம சும்மா இப்படி பண்ணா இந்த ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, பட் சும்மா நான் கேஷுவலா பண்ணேன், அதுக்கெல்லாம் வந்து இந்த கெஸ்டர் கட்டுது. அது நல்லா இருக்கு, வீடியோ கால் எல்லாம் நல்லா இருக்கும், சும்மா ஜாலியாக ஃபன் பண்ணிருக்கலாம். ஸோ அதான் டிக்கெட் போட்டதுமே வந்து ஒரு மாதிரி ஃபீல் செம்ம. லைக் அது ஒரு மாதிரி டிக்கெட் அந்த புக்டு அப்படின்னு வரையில மெயில் வருது, யுவர் டிக்கெட் ஹேஸ் பின் கன்ஃபார்ம் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி இமோஷனலாக வந்து ஃபீல் ஆச்சு. அதை விட என்னன்னா, டிக்கெட்டு போட்டது கூட ஒரு மாதிரி அது எதுவும் பெருசா அவ்வளவா தெரியல. டிக்கெட் போட்டு முடிச்சு உடனே லைக் அது 10 daysல தான் நம்ம ரிட்டர்ன் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்ததையும் அதுவே ஒரு மாதிரி என்னடா அது 10 நாள் தான் போறோம், நம்ம ஊரு, நம்ம வாழ்ந்த ஊரு, நம்ம எத்தனை நாள் வேணா இருந்தோம் அந்த, ஆனா இப்ப நம்ம 10 நாளே திரும்ப வரணும். அது அது வந்து ஒரு மாதிரி அது வேற மாதிரி ஹிட் ஆகுது, என்னடா அது அந்த மாதிரி. ஸோ எதுவுமே வந்து ஒரு மாதிரி லிமிட்டட் எடிஷன்ல இருந்தாதான் ஸ்பெஷல் ஆகும் போல. ஸோ ஊர்ல இப்பயே வந்து நம்ம இருக்க இடத்த செலிப்ரேட் பண்ணுங்க. லைக் நீங்க இருக்க எல்லா இடத்தையும் மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே செலிப்ரேட் பண்ணுங்க. அடுத்த கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா அந்த மூமெண்ட்டே வந்து உங்களுக்கு ஸ்பெஷலான மூமெண்ட்டா கூட மாறுற, லைக் நீங்க ஏங்குற மூமெண்ட்டா கூட மாறக்கு சான்ஸ் அதிகம். ஸோ அதான் இப்போ அந்த தான் ஒரு இமோஷனலாக இருந்துச்சு. ஊருக்கு டிக்கெட் போட்டாச்சு, ஊருக்கு போகிறோன்னு டிசைட் ஆயாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபாரின் ரிட்டர்ன் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த சாக்லேட், அதுதான் சாக்லேட் வாங்கிட்டு வருவாங்க, அதுதான் எல்லாத்தோட மைண்ட் செட்லேயும் இருக்கும். ஸோ எனக்கு என்னன்னா வந்து நான் சின்ன வயசுலேருந்து இப்போ எங்கள் வீட்லேயும் சரி, எனக்கு ஐ மீன் லைக் எங்கள் வீட்டில் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸு, நான் ஸ்கூலில் வந்து ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் என் அம்மாவோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் லைக் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு, இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் வந்து மாமாவோ சித்தப்பாவோ சம்திங் யாராவது ஒருத்தர் வந்து ஃபாரின் போயிட்டு ஃபாரின்லேருந்து சாக்லேட்டை வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. எங்கள் வீட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நினைவு தெரிஞ்சு ஒரு நாள் கூட ஒரு ஃபாரின் சாக்லேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் வந்ததில்லை. அப்போதான் எனக்கு வந்து ஒரு மைண்ட் செட், நம்ம வந்து வாங்கிட்டு போகிறோம், வேற லெவல் இறக்குறோம், மொத்த எல்லா சாக்லேட்டும் எடுத்துட்டு போய் இறக்குறோம், அந்த மாதிரி ஒன்று மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. நீங்கள் இந்த இது
நம்ம லிவிங்ஸ்டன் வந்து ஒரு இன்டர்வியூ போட்டிருப்பாரு. அது எப்படின்னா அவர் வந்து ஏதோ லைக் எனக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக அது ஞாபகம் இல்லை. அது என்னன்னா லைக் இந்த மாதிரி அவர் வந்து ஆக்டிங் போயில வந்து எல்லாருமே வந்து இவன் சம்பாதிப்பான் சம்திங் ஏதோ அந்த மாதிரி ஏதோ கேட்டிருப்பாங்க போல. அப்போ வந்து அவர் வந்து வேலைக்கு போயிட்டு ஐ மீன் லைக் ஆக்டிங் போயிட்டு அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் பே வந்து 1 lakh அட்வான்ஸ் சம்திங் ஏதோ வந்துச்சான். அது வந்ததையும் அவர் வந்து ப்ரொடியூசர்கிட்ட போயிட்டு, சார் எனக்கு எல்லாமே வந்து 10 ரூபா நோட்டா கொடுங்க அப்படின்னு கேட்டார். எதுக்கு இப்போ 10 ரூபா? இல்லை சார் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பூரா 10 ரூபா நோட்டா வாங்கிட்டு நினச்சி பாருங்க, 1 lakh 10 ரூபா நோட்னா ஒரு பெரிய மூட்டை நிறையா வந்துருக்கும். அதை கொண்டு போய் அவங்க அம்மா வாமா உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த மொத்த அமௌண்ட்டையும் வந்து அப்படியே தலைமலை போட்டாங்க. அவங்க அம்மா அப்படியே ஒரு மாதிரி பேனிக் ஆகிட்டாங்க. ஸோ அதான் எனக்கு வந்து அப்படிதான் லைக் நம்ம வந்து அவ்வளோ பணத்தில் எடுத்துக்க முடியாது. சாக்லேட்டு அந்த மாதிரி தான் லைக் நிறைய கிஃப்ட்ஸாக வாங்கி போயிட்டு அவங்க எல்லாத்தையும் வந்து ஒரு மாதிரி ஹாப்பினஸ்ல பேனிக் அட்டாக் தரணும் அந்த மாதிரி மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. நல்லா இஷ்டத்துக்கு சாக்லேட்டாக வாங்கி அடிக்கினேன். வாங்கிட்டு அப்புறம் வந்து பாட்டி அவங்களாம் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் சரி சும்மா ஏதாவது வந்து லைக் ட்ரெஸ் மாதிரி வாங்கலாம்னு சொல்லிட்டு ஸ்வெட்ஷர்ட் மாதிரி பாட்டிக்கெல்லாம் வாங்கினேன். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் அவங்க பாட்டி அவங்களாம் பார்த்தீங்கன்னா வைங்களேன், அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம பயங்கரமாக எதுவும் பண்ணலாம், சும்மா சின்னதாக ஏதாவது ஒரு சிலது பண்ணாலே அவங்களுக்கு வந்து செம்மையாக சாட்டிஸ்ஃபை ஆயிரும், செம்மையாக அவங்க வந்து ஹாப்பி ஆயிடுவாங்க. ஸோ அதான் நான் என்ன யோசிச்சேன்னா லைக் அவங்கன்ட்டு இல்லை, நம்ம சுற்றி இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது சின்னதாக ஒன்று பண்ணாலே போதும், அதுவே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக ஒரு மாதிரி பயங்கர ஹோப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு அப்படி ஹோப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் போட்டிருக்கவங்க கூட செலிப்ரேட் பண்ணுங்க. அதுதான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். இந்த இது யோசிக்கலே எனக்கு இதான் சொல்லணும்னு தோணுச்சு. லைக் சின்ன மூமெண்ட்டாக இருக்கும், அதை நம்ம வந்து செலிப்ரேட் பண்ண மிஸ் பண்ணியிருப்போம், அப்புறம் ரிக்ரெட் பண்ணுவோம். ஸோ சின்ன சின்ன மூமெண்ட்ஸ்லாம் எப்போதான் கிடைக்குதோ எல்லா மூமெண்ட்டுமே வந்து செலிப்ரேட் பண்ணுங்க. அப்போ தான் வந்து லைஃப் ஜாலியாக இருக்கும், மெமரபுளாக மாறும் லைஃப். நீங்கள் எப்போ நம்ம லைஃப்பை வந்து செலிப்ரேட் பண்ணுறோமோ அப்போதான் மெமரபுளாக மாறுது. நீங்கள் ஒரு படத்துக்கு போகிறீங்க, படத்தை நீங்கள் செலிப்ரேட் பண்ணிங்கன்னா தான் அந்த படத்துக்கு போனதோ இல்லை அந்த படமோ ஒரு மெமரியாக மாறுது. அதே மாதிரி தான் லைஃப்பும். நீங்கள் எப்போ வந்து லைஃப்பை வந்து நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்த லைஃப் வந்து மெமரபுளாக மாற ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்டார்ட் செலிப்ரேட்டிங் யர் லைஃப். இதுதான் வந்து நான் யோசிச்சது. ஆக்சுவலி இன்னும் என்னன்னா, நான் வந்து ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்து சர்ப்ரைஸாக போவோம். நம்ம சர்ப்ரைஸாக போயிட்டு லைக் நிறைய இப்போலாம் ட்ரெண்ட் ஆகிட்டு யூடியூப்ல இன்ஸ்டால எல்லாம் வந்து எல்லாரும் சர்ப்ரைஸாக போகிறாங்க. அந்த சர்ப்ரைஸாக நம்ம போய் ஒன்று சர்ப்ரைஸ் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சர்ப்ரைஸாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் இது வந்து ஒரு மாதிரி ஆப்வியஸான ஈவெண்ட்டு. எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே எங்கள் வீட்டு எப்படின்னா எல்லாமே ஒரு மாதிரி லைக் ப்ராப்பராக பிளான்டாகவே முக்கால்வாசி நேரத்தில் போயிட்டு இருக்கோம். எப்படின்னா நான் சடனாக போய் பண்ண முடியாது. ஏன்னா நான் வர்றதுக்கு தகுந்த மாதிரி தான் என் அம்மா லீவ் போட முடியும், என் அண்ணன் அவன் லீவ் போட முடியும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே ஒரு மாதிரி ஸ்கெடியூல்டான ஒரு லைஃபு. ஸோ அதை வந்து நான் வந்து இஷ்டத்துக்கு மாற்ற முடியாது. அதனால நான் சரி ஓகே சர்ப்ரைஸ் நம்மளால கரெக்டாக பண்ண முடியாது. பட் எனக்கு வந்து உள்ள ஒரு ஃபீல், நம்ம வந்து சர்ப்ரைஸே பண்ணலனாலும் சும்மாவே போய் நின்னாலும் சர்ப்ரைஸ் பண்ணால் என்ன ரியாக்ஷன் வருமோ அதை விட எங்கள் அம்மா பயங்கரமாக 2x 3xல தான் ரியாக்ஷன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு உள்ள ஒரு கட் ஃபீல். சரின்னு சொல்லிட்டு பரவாயில்ல சரி சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். சரி சொல்லவே நான் என் அண்ணாட்ட கூட சொன்னேன், இல்லைடா நம்ம வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யோசிச்சு பார்த்தா சரி சர்ப்ரைஸ் பண்ணுறதை விட லைக் நம்ம சொல்லிட்டு போகிறதான் பெட்ரு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சரின்னு சொல்லிட்டேன் வரேன்னு சொல்லிட்டு லைக் போயிட்டு நேரில் ரியாக்ஷன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு டிசைட் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. ஸோ அதான் அடுத்து வந்து எப்படியே ஃப்ளைட்னா முன்னாடியே வந்து எல்லாமே பேக் பண்ணிட்டேன். நான் காலையிலே முன்னாடியே பேக் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் ஃப்ளைட்டுக்கு ஒரு 1 hour முன்னாடியே கேப் போட்டேன். எனக்கு வந்து ஈவினிங் 5க்கு தான் ஃப்ளைட் இருந்துச்சு. முன்னாடியே ஒரு 1 hour முன்னாடியே வந்து கேப் போட்டு போயிட்டேன். அங்கே போயிட்டு செக்கிங்லாம் டக்குன்னு முடிச்சுட்டு அப்படியே வேலை ஒன்றுமே செக்கே பண்ணல. நீங்கள் தான் போயிட்டு வெயிட்லாம் பார்த்து அக்யூரேட்டாக இருக்கா அப்படிலாம் பண்ணாங்க. அங்கே எதுவுமே செக் பண்ணல. பேகை வச்சானுங்க, சீலை போட்டானுங்க, அனுப்பிச்சு விட்டானுங்க உள்ள போயிட்டு செக்யூரிட்டி செக்கிங் அதெல்லாம் முடிச்சுட்டு உள்ள வந்தோடனே இப்படின்னா இங்கிருந்து போயில எனக்கு பார்த்தீங்கன்னா செம பதட்டமாக இருந்துச்சு. நம்ம நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா, இப்போலாம் வந்து எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு வந்து பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஆனால் எக்ஸாம் ஹாலில் போனால் ஒன்றுமே லிட்டராக தெரியாது, செமையாக பயப்படுவோம், பேனிக் ஆகும், எதுவுமே வராது அந்த மாதிரி இருக்கும். ஆனால் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்டே ஒரு மாதிரி செம்ம ஃபெமிலியரான சப்ஜெக்ட் இல்லை, லைக் கண்டென்ட் தெரியாது ஆனால் சப்ஜெக்டோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபெமிலியராக பரிச்சயமான சப்ஜெக்டாக தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் லைக் எனக்கு வந்து அதான் அது மாதிரி தான் இப்படி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வரையில பார்த்தீங்கன்னா என்னடா அது அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா அப்படியே ஜாலியாக ஓகே இதுதானே அந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே முடிச்சுட்டு செக்கிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே உள்ளே போயிட்டு அங்கே இது என்னது
இது பீஸா கடை இருந்துச்சு. அங்கே போயிட்டு ஒரு பீஸா சாப்பிட்டு பீஸா இங்கே வந்து இது சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். என்னன்னா நம்ம ஊர்லேயே இந்த டெக்னிக் கொண்டு வந்தாங்கன்னா செம்மையாக சேல் ஆகும். ஏன்னா இங்கே வந்து அவங்க ஒரு ஸ்லைஸ் ஆஃப் பீஸா வந்து சேல் பண்ணுவாங்க. நம்ம என்ன பீஸா வேணுமோ, இப்போ சிக்கன் பீஸாவோ இல்லை சீஸ் பீஸாவோ எது வேணுமோ கேட்டோம்னா நமக்கு வந்து ஒரு ஸ்லைஸ் மட்டும் தனியாக கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம எத்தனை ஸ்லைஸ் வேணால் வாங்கிக்கலாம். அது வந்து செம்மையாக நமக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். அங்கே போயிட்டு ஒரு நாளா சீஸ் பீஸா தான் வாங்கினேன். எங்கள் வீட்டில் வேற கல்யாணம், வெஜ்ஜு சாப்பிட்றா அப்படின்றீங்க, அதனால சரின்னு சொல்லிட்டு சீஸ் பீஸா ஒன்று வாங்கிட்டு அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றிட்டு இருந்துட்டு அப்படியே பொறுமையாக கேட் கிட்ட போனேன். கேட் கிட்ட போனால் அங்கே வந்து இது ஒரு தமிழ் ஃபேமிலி உட்காந்துருந்தாங்க. ஒரு பாட்டி ஒருத்தாங்க, அவங்களோட பொண்ணு, அப்புறம் ரெண்டு குட்டி பசங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு இப்போ ரிட்டன் ஊருக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து அவங்கள வேடிக்கை பார்த்துட்டு அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அந்த அவங்க 2 பேர் லைக் எப்படின்னா 2 பேரும் வந்து கேமே தான் விளையாண்டு இருக்காங்க, ஃபோனே அதே தான் பார்க்குறாங்க. அந்த ஃப்ளைட்டு அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் கூட அவங்களுக்கு பெருசாக எக்ஸைட் ஆகல. ஃபோன் தான் பயங்கர எக்ஸைட் ஆகி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த பாட்டி வந்து அவங்களுக்கு ஃபோட்டோவே அவ்வளோவா கரெக்டாக எடுக்க தரல. அவங்க ஃப்ளைட்டை வந்து எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்களோட பேத்தியை நிற்க வச்சு அவங்களையும் பேத்தியும் ஃப்ளைட்டு ஒன்றா வர மாதிரி ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணிருந்தாங்க. அப்புறம் நான் டிப் கொடுங்க பாட்டி நான் எடுத்துறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து எடுத்துன்ட்டு அவங்களும் நிற்க வச்சு நீங்களும் நின்னுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் எடுத்து அப்புறம் அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு போயிட்டு இருந்தாங்க, இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு அந்த ஃபீலு. ஸோ அதான் அப்படியே வந்து ஃப்ளைட் ஏறிட்டோம். ஃப்ளைட் ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லைக் எனக்கு வந்து நான் வந்து மிடில் ரோவில் லைக் மொத்தம் 3 ரோ இருக்கும் ஃப்ளைட்டில். மிடில் ரோவில் ஒரு கார்னர் சீட் புக் பண்ணியிருந்தேன். அமெரிக்கன் ஏர்லைன்ஸில் வந்து நீங்கள் சீட் செலெக்ஷன் ஆப்ஷன் தருவான். ஸோ அதான் மிடில் ரோ புக் பண்ணியிருந்தேன். புக் பண்ணிட்டு நான் அங்கே உட்காந்துருந்தேன். எனக்கு வேறு என்னடா இது மிடில் ரோவில் உட்காந்துருக்கோம், வீடியோவே எடுக்க முடியாது, அந்த மாதிரிலாம் ஓடிட்டே இருந்துச்சு மைண்டில். அப்புறம் பார்த்தா ஒரு சைனீஸ் கப்பல் நினைக்கிறேன். அவங்கள பார்த்தீங்கன்னா வந்து லைக் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை தனித்தனியாக டிக்கெட் விழுந்துருச்சு அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து எனக்கு ஒன்றா வேணும் அந்த மாதிரி எதுவும் கேட்கல. அப்புறம் ஏர் ஹோஸ்டஸ் வந்து தம்பி நீங்கள் அங்கே மாறிக்கிறீங்களா அப்படின்னு மாறி அப்படியே ரொட்டேட் ஆகி ஒருத்தராக மாற்றி கடைசியாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு விண்டோ சீட் வந்துருச்சு. எனக்கு ஜாலி அந்த மாதிரி ஆச்சு. அப்புறம் விண்டோ சீட்டில் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு சரி டேக் ஆஃப் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கேமரா வச்சு உட்காந்துருந்தா சுற்றிக்கிட்டே இருக்கான். 1 மணி நேரம் லிட்டராக 1 hour சுற்றுறான். லைக் 8:50 டேக் ஆஃப், ஆனால் 9:50 வரை சுற்றிட்டே இருக்கான். பார்த்தா கேப்டன் வந்து சொல்கிறான் இந்த மாதிரி என்னது ஃப்ளைட் வந்து லைக் வெதர் இஷ்யூனால முன்னாடி போகிற வேண்டிய ஃப்ளைட்லாம் வந்து டிலே ஆயிடுச்சு, நம்ம வந்து ஒரு 13வது ஃப்ளைட்டாக வெயிட் பண்ணிருக்கோம். எனக்கு 13வது ஃப்ளைட்டா, என்னடா ஃப்ளைட்டில் தான் டிராஃபிக்னு சொல்கிறீங்க அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்புறம் அப்படியே வெயிட் பண்ணிட்டு ஒரு 1 hour அதுலேயே சுற்றிட்டு இருந்தாங்க அந்த ரன்வேலையே. அப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே டேக் ஆஃப் ஆச்சு. டேக் ஆஃப் ஆனதையும் அப்படியே ஜாலியாக இருந்துச்சு. ஒரு மாதிரி நம்ம ஊருக்கு போகிறோம் அந்த ஃபீல் வந்துருச்சு. அப்புறம் என்னன்னா இது ஃபுட்டு, இது நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னன்னா ஏர்போர்ட்டில் வந்து ஃப்ளைட்டு புக் பண்ணியில் வந்து நீங்கள் வந்து அதுலேயே மீல் ஆப்ஷன் வரும் ஒரு சில ஃப்ளைட்ஸில். போனால் கத்தாரில் தான் நான் புக் பண்ணேன். அதில் வந்து வந்துச்சு. கத்தார் வந்து எப்படின்னா டைப் வச்சுருப்பாங்க. ஸோ கத்தார் ப்ளஸ் அமெரிக்கன் வரும். ஸோ நீங்கள் கத்தார் வரைக்கும் கத்தாரில் ஏர்வேஸில் வந்துட்டு அங்கேருந்து அமெரிக்கனில் வர மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் மீல்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், எந்த மீல் வேணும் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து அதான் வெஜ்ஜுன்னு சொன்னானே, ஸோ அதனால ஏஷியன் வெஜ் மீல்னு சொல்லிட்டேன். ஏறுனதையோ இது கொடுத்தாங்க, என்னது புலாவ் கூட கொஞ்சம் சன்னா மசாலா அதெல்லாம் கொடுத்தாங்க. அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அதை அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியே பட்டு. ஆனால் என்னன்னா ஃப்ளைட்டில் வந்து ஒரு மாதிரி நான் நோட்டீஸ் பண்ணேன், இப்போ இல்லை எல்லா வாட்டியும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் பேலன்ஸ்டு டயட் தருவாங்க. இப்போ நான் இது சாப்பிட்டேன்னா ரைஸ் இது கொடுத்தேன்னா கூடவே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு, அப்புறம் கொஞ்சோண்டு வெஜிடபிள்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இது என்னது ஐஸ்கிரீமு, யோகர்ட்டு, அந்த மாதிரி சீஸ் கேக்கு, அந்த மாதிரி ஒரு மாதிரி எல்லாமே பேலன்ஸ் பண்ணி ஒரு ஃபுட் மாதிரி தருவாங்க. அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. இன்னொன்று, நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், ஃபுட்டு உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வரும். யாருக்கெல்லாம் ஃபஸ்ட்டு மீல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபுட்டு வரும். ஸோ பேரண்ட்ஸ் கூட வயசானவங்க கூடலாம் போயில வந்து ஃபஸ்ட்டே முடிஞ்ச அளவுக்கு புக் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களுக்கு வந்து டக்குன்னு ஃபுட்ஸ்லாம் வந்துடும். அதே மாதிரி அவங்களுக்கு இந்த மாதிரி ஏஷியன் ஃபுட்லாம் புக் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது தருவாங்க, பாஸ்தா அது இது. ஸோ அதெல்லாம் செட் ஆகாது. ஸோ அதான் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ். அப்புறம் அப்படியே வந்து கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டேன். எனக்கு செம்ம தூக்கம், லிட்டரலாக செம்ம தூக்கம், ஃபுல் டயர்டே. அப்படியே ஏறினேன், எனக்கு தூங்கிட்டேன். திடீர்னு ரொம்ப நேரம் கழிச்சு எழுந்திரிச்சு பார்க்குறேன், பார்த்தா அடுத்த ஸ்நாக்ஸ் டைமுக்கு ஐஸ்கிரீம் வச்சுருந்தாங்க. அது சீட்லேயே வந்து வச்சுட்டாங்க. அது வச்சது கூட எனக்கு தெரியல, அப்படி தூங்கிட்டு இருந்தேன். அப்புறம் எடுத்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு, ஐஸ்கிரீம்னே வருது ஹேகந்தாஸ். வந்து நான் இங்கேயே வந்து ஒரு 2 டைம் சாப்பிட்டேன். அதே மாதிரி அங்கே ஃப்ளைட்லேயும் அதே தான் கொடுத்தாங்க. செம்ம டேஸ்ட். நீங்கள் நிஜமாக சொல்கிறேன், நீங்கள் வந்து இந்தியாவில் வந்துட்டு போயிட்டு
ஹேகன்தாஸ் வந்து ட்ரை பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். லைக் இப்போ டெக்ஸ்சரு அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு வந்து எப்படின்னா லைக் நிறைய ஐஸ்கிரீம் வந்து நான் சாப்பிட்ருக்கேன். எனக்கு என்ன ஒரு மாதிரி அந்த ஃப்ளேவர் வந்து அந்த ஸ்வீட்னஸ் வந்து ஒரு மாதிரி ஆடாக தெரியும் எல்லா ஐஸ்கிரீம்லையும். இது வந்து ஒரு மாதிரி பர்ஃபெக்டாக பிளெண்ட் ஆன மாதிரி இருக்கும். காஸ்ட்லி தான், பட் நிஜமாக சொல்கிறேன், ஒர்த் இட். போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் நல்லா இருந்துச்சு, பெல்ஜியம் சாக்லேட். அப்புறம் குகி அண்ட் க்ரீம் அது நல்லாயிருக்கும். அப்புறம் இன்னொன்று வந்து இங்கே ராக்கி ரோல்னு ஒன்று இருக்குது, ஆனால் அது அங்கே இருக்கான்னு தெரியல. இருந்தால் அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்தேன். அப்புறம் மறுபடியும் தூங்கிட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்துச்சு இது என்னது சரி ஏதாவது படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அமெரிக்கன் ஏர்லைன்ஸ்ல தமிழ் படமே இல்லை, ஃபுல்லாக இது இங்கிலீஷ் படமாக வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து இங்கிலீஷ் படம் ஒரு மாதிரி தெரியல, இங்கிலீஷ் படம் வந்து பார்க்கவே தோணவே மாட்டேங்குது. ஃபுல்லுமே இங்கிலீஷ் படம் தான் இருக்கு, பட் ஸ்டில் இருந்தாலுமே எனக்கு அவ்வளோ பார்க்க தோண மாட்டேங்குது. ஏதோ ஒன்று போகிறேன் கட் பண்ணுறேன், ஏதோ ஒன்று போகிறேன் கட் பண்ணுறேன், அப்படியே இருந்தேன். அப்போதான் சைடில் ஒருத்தர் வந்து அவர் மலையாளம் கப்பல் போல அவங்க வந்து அவர் கூப்பிட்றாரு. அவர் பார்க்கவே இன்னசென்ட்டாக இருக்காரு. அவருன்ட்டு கூப்பிட்டு இது சொல்றாரு, என்னது எனக்கு ஐ வாண்ட் மலையாளம்ங்கிறாரு. அவங்க ஏர் ஹோஸ்டஸ்க்கும் புரியல என்ன இவங்க என்ன கேட்குறாங்கன்னு. அப்புறம் பார்த்தா அப்புறம் அவங்களும் தேடி பார்க்குறாங்க, மலையாளம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க, மலையாளம் இல்லைன்னு. அவர் ஒரு மாதிரி சாப்பிட்டாரு. அப்போதான் யோசிச்சேன், யாராவது ஒருத்தன் இந்த மாதிரி நம்ம பேரண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு வரோன்னா முதல்ல வந்து ஃபோன்லேயோ இல்லை ஐபேடு அந்த மாதிரிலாம் ஏதாவது வச்சிருந்தோம்னா படம் ஏற்றிக்கணும். என்னென்ன படம்லாம் வேணுமோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். திரும்ப சொல்கிறேன், டவுன்லோடு வந்து டெலிகிராம்லேயோ எதுலையோ பண்ணிடாதீங்க. ஏன்னா ஃப்ளைட்டில் வந்து லைக் நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ இமிக்ரேஷன் அப்போ பைரசி கண்டென்ட் ஏதாவது எடுத்துகிட்டு போனீங்கன்னா வந்து கேஸ் தான். அயன் வருதா, அதான் கேஸ் வந்துடும். ஸோ அதனால் பார்த்துக்குங்க. ஸோ அதான் ஏதாவது ப்ரைம் அந்த மாதிரி எல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போய்க்குங்க. நான் வந்து ஒரு 2-3 படம் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன், ஆனால் எனக்கு செம்ம தூக்கம், அதனால் எனக்கு பார்க்கவே தோணலை. அப்புறம் தான் இது பார்த்தேன், என்னது அந்த ஜூட்டோபியா, அந்த ஒரு நரியும் ஒரு பூனையும் வருமே, அந்த ரீல்ஸ்ல வருமே, அந்த ஒரு படம், டிஸ்னி படம். அது கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அது பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் இது பார்த்தேன், என்னது சரி கொஞ்சம் ஒரு 1 or 2 hour கிட்ட தான் இருந்துச்சு லேண்டிங்க்கு. சரின்னு சொல்லிட்டு இந்த நம்ம மார்க் ஜக்கர்பர்க்கோட ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி, ஜக்கர்பர்க்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கோட இவால்வேஷன் பற்றின ஒரு கதை மாதிரி இருந்துச்சு. சரி அது கொஞ்ச நேரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. எப்படி அவன் வந்து லைக் ஃபேஸ்புக் செட்டப் பண்ணுறான், ஃபேஸ்புக்கை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணான், எப்படி வந்து இன்ஸ்டாகிராமை வாங்கினான், அந்த மாதிரி அதோட பேக் ஸ்டோரிஸ் எல்லாம் நரேட்டிவ் மாதிரி இருந்துச்சு. அது டைம் இருந்தால் பாருங்கள். அதுவும் நான் ஃபுல்லாக பார்க்கல, தூங்கிட்டேன். அப்புறம் எழுந்திரிச்சிட்டு அப்புறம் இது கொடுத்துருந்தாங்க, என்னது தேங்காய் பால் சாதம் மாதிரி சம்திங் ஏதோ கொடுத்துருந்தாங்க. எனக்கு ஒரு மாதிரி சாப்பிடவே தோணல, வயிறு ஃபுல்லாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு சும்மா லைட்டாக சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே விட்டேன். அப்புறம் வந்து கத்தார் கிட்ட வந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு ஆசை ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னா ஃப்ளைட்டில் போயில வந்து சன்ரைஸோ இல்லை சன்செட்டோ அந்த மாதிரி ஏதாவது பார்க்கலாம், அது எப்படி இருக்கும், லைக் ஓவர் த ஸ்கையில் வந்து சன்ரைஸோ சன்செட்டோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கணும்னு ஒரு ஆசை. நாங்கள் ஃபஸ்ட் டைம் நான் இது வரைக்கும் ஒரு 2 தான் ஃப்ளைட்டில் போட்டிருக்கேன். ஒன்று இந்தியாவிலேருந்து யூஎஸ் வந்தது, 2வது இங்கேருந்து அங்கே போகிறது. ஸோ அங்கேருந்து இங்கே வரையில பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே பகல் ட்ராவலு. ஸோ என்னால் சன்ரைஸ் பார்க்க முடியல, மிஸ் பண்ணிட்டேன். ஸோ செகண்ட் இந்த வாட்டி போயில எப்படியா பார்த்துடலாம் பார்த்தா போட்டுருந்துச்சு, கத்தாரில் வந்து லேண்டிங் டைம் வந்து சன்செட் ஆகிறதுக்கு அந்த டைமில் தான் லேண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி போட்டுருந்துச்சு. சரி ஓகே சன்செட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் வெயிட் பண்ணிருந்தேன். பார்த்தா அதே மாதிரி அப்படியே ஃப்ளைட்டு போய் சைடு பார்த்தீங்கன்னா நான் புக் பண்ணல. எப்பவுமே நான் எப்படி புக் பண்ணுவேன்னா, அந்த விங் இருக்குல்ல, விங்குக்கு ஒரு 2-3 சீட் பின்னாடி தள்ளி புக் பண்ணுவேன். ஸோ ஏதாவது ஃபோட்டோ வீடியோ எடுத்தோம்னா அந்த விங்கும் சேர்ந்து கவர் ஆகி அப்படியே வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் நான் எப்பவுமே புக் பண்ணுவேன். பார்த்தா கரெக்டாக அந்த விங்கோட கார்னரில் சன் வந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அந்த வியூ வந்து செம்மையாக இருந்துச்சு. அதை அப்படியே எடுத்துட்டு அப்புறம் அப்படியே கீழே கத்தாரு இறங்கி லேண்ட் பண்ணாங்க. லேண்ட் பண்ணிட்டு நன்றி வணக்கம்னு ஒரு அமெரிக்கன் ஏர்லைன்ஸ்க்கு ஏர் ஹோஸ்டஸ்க்கு வணக்கம் சொல்லிட்டு அவர் அப்படியே உள்ளே போயிட்டு செக்கிங்லாம் முடிச்சுட்டு வாஷ்ரூம் போயிட்டு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு சும்மா சரி கத்தாரில் வந்து எல்லாமே ப்ரைஸ் கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்க இருக்கிறத விட எல்லாமே $100 எக்ஸ்ட்ரா இருக்கு. லைக் லிட்டரலா இந்தியன் ப்ரைஸ்க்கு ஈக்குவலா இருக்கு கத்தார்லயுமே. சரி சொல்லி என் ஃப்ரெண்டு வந்து இது என்னது ஒரு ஐஃபோன் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னான். லைக் சரின்னு சொல்லிட்டு அங்க போய் பாக்குறேன், லைக் லிட்டரலா இங்க என்ன இருக்கோ அதை இங்க யூஎஸ்ல இருக்கிறத விட ஒரு $100-200 அதிகமா இருக்கு. பார்த்தா இந்தியன் ப்ரைஸ்க்கு ஈக்குவலா இருக்கு. நான்ட்டு நீ இந்தியாலே வாங்கிக்கோ, இந்தியாலே அதான் ரேட்டு கம்மி அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அப்புறம் வேற ஏதாவது கடை இருக்கா, வேற ஏதாவது வாங்கலாம், ட்ரோன்லாம் வாங்கலாமான்னு பார்த்தா எல்லாமே ரேட் அதிகமாக இருந்துச்சு. சரி ஓகே, உனக்கு எதுக்கடா ட்ரோன், முதல்ல நீ நார்மல் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே சொல்லிட்டு அப்புறம் அப்படியே இந்த கத்தாருக்கான கேட்டுக்கு போயிட்டேன். அங்கே போனால் சென்னை அப்படின்னு சொல்லி அந்த இதில் ஃப்ளைட்டில் வந்து போட்டிருப்பாங்க இது மாதிரி போர்டு மாதிரி எந்த ஊருக்கு போகுதுன்னு சொல்லிட்டு, அதில் வந்து சென்னை அப்படின்னு போட்டுருந்துச்சு. அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாகிடுச்சு, சென்னை அப்படின்னு ஒன்று ஜாலியாகிடுச்சு. உள்ள பார்த்தா ஃபுல் தமிழாங்க. அப்படியே ஒரு மாதிரி நம்ம ஊர் வைப் அப்படியே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அப்படியே ஃப்ளைட்டில் போய் ஏரியா நம்ம ஊர் வைப் வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் அப்படியே ஃப்ளைட்டில் உள்ளே ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி வந்தா. கத்தார் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி லக்ஸுரியாக இருக்க மாதிரி இருக்கும். எக்கனாமியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக, லெக் ஸ்பேஸ்லாம் செம்மையாக இருக்கும். அந்த ஒரு மாதிரி சீட்டுமே வந்து சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதான் கத்தார் வந்து எப்பவுமே பெஸ்ட்டு. நிஜமா அதே மாதிரி ஃபுட்டுமே வந்து நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும் கத்தாரில். ஸோ நீங்கள் எப்போ போனாலும் முடிஞ்ச அளவுக்கு கத்தார் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ரேட்டு கொஞ்சம் லைக் $100 அந்த மாதிரி தான் அதிகமாக வரும். ஆனால் பெஸ்ட், கத்தார் இஸ் தி பெஸ்ட். ஸோ அதான் ஏறிட்டு உள்ளே போனதையும் அப்புறம் அப்படியே எனக்கு வந்து அப்படியே தூக்கம்லாம் சுத்தமாக போயிடுச்சு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட் அந்த மோட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் நான். ஊர் அந்த ஒரு ஃபீல் வந்து ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு உள்ளே பார்த்தா தமிழ் படம்லாம் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இது பார்த்தேன், என்னது அந்த டைரி, இவன் அருள்நிதி அவரோட படம் டைரி, அது இருந்துச்சு. அது கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன், நல்லா இருந்துச்சு. அப்புறம் சாப்பிட கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே எனக்கு அப்படியே எக்ஸைட்மெண்ட் தான் ஸ்டார்ட் ஆகுது. எப்போ நம்ம லேண்ட் ஆகும் அந்த இதுதான் ஓடிக்கிட்டே இருக்கு மைண்ட்ல. அப்புறம் பார்த்தா அப்புறம் அப்படியே கொஞ்சம் அப்படியே வந்துருச்சு, கிட்ட வந்துருச்சு சென்னை கிட்ட. அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே ஆல்டிடியூட் குறையுது. நம்ம அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் முன்னாடி நம்ம ஸ்க்ரீன் இருக்குல்ல, அதில் வந்து காட்டும் நம்ம என்ன ஹைட்டில் போயிட்டு இருக்கோம், டெம்பரேச்சர் என்ன வெளியே, அதெல்லாம் காட்டும். அவர் அப்படியே ஆல்டிடியூட் குறையுது. அப்போ அப்படியே ஒரு மாதிரி உள்ள ஹாப்பினஸும் அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. அப்படியே ஜாலியாக அப்படியே இறங்க அப்படியே ஏற அப்படியே சைடில் வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்றது, நம்ம தலைவன் அனிருத் வந்து அப்படியே மியூசிக் போட ஆரம்பிக்குது. மச்சான் சான்ஸ் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே உள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு அந்த பிஜிஎம். கிட்ட வர 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 அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா லைக் எப்படி சொல்றது, அவன் வந்து டைரக்டா வந்து ஃப்ளைட்டு லேண்ட் ஆயிருந்தா கூட எனக்கு வந்து ஒரு பெருசா ஒரு ஃபீல் இருந்திருக்காது. அப்படியே கிட்ட வந்து நான் சரி இல்லை ஃபர்ஸ்ட் அப்படிதான் நினைச்சேன், வந்தா அப்படியே இப்படியே இறங்கிடும் அப்படின்னு நினைச்சேன். நான் முன்ன பின்ன சென்னை ஏர்போர்ட்லாம் பார்த்துக்கலாம், ஃப்ளைட் லேண்டிங்லாம். பார்த்தா இது அப்படியே போயிட்டு இப்படி சுத்தி இப்படி வருது. அந்த இது என்னது, நம்ம சென்னை பீச்சு மெரினாலாம் சுத்தி இந்த இது அந்த இந்த அது பேர் என்ன, காசிமேடு அந்த அந்த ஏரியாலாம் போய் இப்படி சுத்தி அப்படியே இப்படி வந்து பெயினா பீச்சு தாண்டி எனக்கு உள்ள கேக்குது, இந்த பீச்சு காத்து மேல பட்டா போகுது உண்டா அப்படி கேக்குது. அப்படியே போயிட்டு கரெக்டா அந்த கிண்டி அதெல்லாம் தாண்டி அப்புறம் அப்படியே லேண்ட் ஆச்சு. லேண்ட் ஆனது எனக்கு அப்படியே அது ஒரு மாதிரி செம்ம ஃபீல், லிட்டரலா எனக்கு செம்ம ஃபீல். நம்ம ஊருக்கு வந்துட்டோமா, நம்ம வந்துட்டோமா, ஃபைனலி ஐ எம் அட் மை பிளேஸ், திஸ் இஸ் மை பிளேஸ், திஸ் இஸ் மை ஊரு, மை பீச், அந்த மாதிரி ஒரு ஜாலி எனக்கு. அப்படியே அந்த ஒரு ஃபீல்லையே வந்து அப்படியே டக்குனு எல்லாம் வெளியே வந்துட்டு செக்கிங்லாம் இதுதான் செக்கிங் வந்து இதுதான் வந்து ஹைலைட்டான ஐட்டம். எனக்கு இதுதான் சொல்லணுன்ட்டு இருந்தேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த யூஎஸ் வரையில வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இமிகிரேஷன் நடக்கும்ல, அதில் வந்து அவங்க உட்காந்து சொல்லிட்டு நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி வந்தோடனே இமிகிரேஷன் இருக்கும். அவங்க சொல்லுவாங்க யூஎஸ் சிட்டிசன்ஸ் கோ தட் சைட், அதர்ஸ் கோ திஸ் சைட் அப்படிவாங்க. அப்பதான் அந்த லைன் அப்படி டக்குன்னு எல்லா செக்கிங் எல்லாம் போவாங்க. இந்த சைடு அப்படியே நம்ம வெயிட் பண்ண வைப்பாங்க. அப்பதான் யோசிச்சேன், நம்ம கண்ட்ரிக்கு போனாலும் இப்படிதான் இருக்கும், நமக்கு இது இருக்கும்ல, ப்ரியாரிட்டி இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இங்க வந்தோடனே பாத்தீங்கன்னா இந்தியன்ஸ் திஸ் சைடு அப்படியே ஒரு மாதிரி டேய் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அதை அப்படியே முடிச்சுட்டு அப்படியே உள்ள வந்தேன், செக்கிங் எதுவுமே கேட்கல, வந்து இந்த இது பாஸ்போர்ட்டு செக் பண்ணிட்டு சீல் வச்சுட்டு அப்புறம் அப்படியே போக சொன்னாங்க. அப்படியே உள்ளே வந்துட்டு பேக் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறேன். பேக் வந்தோடனே பேகை பிக் பண்ணிட்டு அப்படியே வெளியே அப்படியே வீடியோ திருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே போனால் பார்த்தா அப்படி நின்றுருந்தேன். நான் வெளியே போகிறேன், நான் வீடியோ எடுத்துட்டு நான் அந்த நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரைட் சைடில் நின்றுருப்பேன். ஏன்னா ரைட் சைடு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ரைட் சைடு கேமரா வச்சுட்டு இப்படியே போயிட்டு இருக்கேன். பார்த்தா அவங்க எந்த சைடு லெஃப்ட் சைட்லேருந்து வந்துருக்காங்க, அவங்க என்ன கேமரா எடுத்து வீடியோ எடுத்து வந்துருக்காங்க. அப்புறம் போயிட்டு அவங்கள்ட்ட போயிட்டு ஒரு இது பேக் எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாகிடுச்சு. அவங்க பார்த்துயுமே ஒரு மாதிரி மை பாய்ஸ் ஆர் பேக் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. அப்புறம் போயிட்டு இவன் அஸ்வினும் ஸ்ரீதர் தான் வந்து அஸ்வினும் மனிஷும் தான் வந்துட்டாங்க. ஸ்ரீதர் வந்து வரல, அவன் வேற எங்கேயும் ஒருத்தர் போயிருந்தான். அப்புறம் பூஜா வந்திருந்தா, அப்படியே 3 பேர் வந்திருந்தாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து
எனக்கு வந்து நைட்டு வந்து ஊருக்கு பொள்ளாச்சிக்கு வந்து ட்ரெயின் இருந்துச்சு. நான் வந்து இவங்களாம் பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து சென்னையே போட்டேன். சரின்னு சொல்லிட்டு நைட்டு தான் எனக்கு ட்ரெயின் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே சென்ட்ரல் கிட்டே வந்து எல்லாம் ரூம் புக் பண்ணிட்டோம். சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே எல்லாம் அங்கே போயிட்டு போகிறோம்ல டீ குடிக்கலாம்னு பார்த்தா ஒரு டீ கடையும் காணோம். எல்லாம் அப்போ தான் நான் வந்து கரெக்டாக அந்த 3 மணி டைம். இன்னும் ஒரு 1 ஹவர் தள்ளி வந்திருந்தா டீ கடையெல்லாம் ஓப்பன் ஆயிருக்கும். இல்லை ஒரு 1 ஹவர் முன்னாடி போயிருந்தா நைட் கடையெல்லாம் ஓப்பன் ஆயிருக்கும். மிடில் வந்தனால சரி ஓகே ஃபர்ஸ்ட் ரூம்க்கே போயிடலாம், போயிட்டு திங்ஸ் எல்லாம் வச்சிடலாம்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டு திங்ஸ்லாம் வச்சுட்டு இவங்கெல்லாம் செம்ம டயர்டு. ஏன்னா ஃபுல்லாக நைட்லாம் முழிச்சிட்டு இருந்தனால இவங்கெல்லாம் எல்லாம் தூங்கிட்டாங்க. நான் அப்புறம் அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து என்னன்னா தூங்கிட்டோன்னா வந்து ஜெட்லாக் அடிச்சிடும், தூங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் அப்படியே ஓடிட்டே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே எல்லாம் இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வாங்கிட்டு வந்த இது சாக்லேட்டு அதெல்லாம் வந்துட்டு நல்லா எடுத்து வச்சுட்டு வந்தேன். அப்புறம் அவங்கெல்லாம் ஏஞ்சாங்க. எஞ்சிக்கலாம் அவங்க தூங்கிட்டு தான் இருந்தாங்க. நான் எழுப்பி எனக்கு சரியான பசி சரின்னு சொல்லிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு எழுப்பி எல்லாரும் ஃபர்ஸ்ட் இங்கே போனோம். என்னது ஆப்போசிட்ல எங்கள் ஹோட்டல் ஆப்போசிட்லேயே வந்து இது முருகன் இட்லி கடைன்னு ஒன்று இருந்துச்சு. அங்கே முருகன் இட்லி கடை உங்களுக்கு தெரியும் ஆப்வியஸ்லி. அங்கே போயிட்டு அங்கே போனதே அப்படியே அப்படியே அந்த அக்கா பனியாரம் எடுத்துட்டு வராங்கன்னு அப்படியே வா பனியாரம் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இட்லி அடிச்சோம். இட்லிக்கெல்லாம் எக்ஸைட் ஆகும். எனக்கு நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா எனக்கு இட்லி வந்து நான் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன். எப்பயாவது சாப்பிடுவேன். தோசை நம்மளாம் தோசை கைஸ் அந்த மாதிரி. இது பார்த்தா இட்லி வந்து எனக்கு எக்ஸைட் ஆகுது. ஏன்னா இங்கே இட்லி வந்து நான் செய்யவே இல்லை, ஒரு நாள் கூட செய்யல. ஸோ இட்லி வந்து எனக்கு பயங்கரமாக எக்ஸைட் ஆச்சு. அப்புறம் இட்லி கொண்டு வந்து கொடுத்தாங்க. இட்லி அப்புறம் நான் வந்து பொடி இட்லி வாங்கிட்டேன். பொடி இட்லி பணியாரம் தோசை பூரி எல்லாம் இஷ்டத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு ஃபில்டர் காஃபி. காஃபி தான் வந்து ஒரு மாதிரி. ஏன்னா இங்கே வந்து இங்கே பால் இருக்கு, ஆனால் அது வந்து நீங்கள் பால் அந்த ஒரு ஃபீலே வராது. நம்ம ஊரில் குடிக்கிற பாலோட ஃபீலே வந்து இங்கே வராது. அப்புறம் நம்ம ஊரில் ஒரு ப்ராப்பரான காஃபி குடிச்சது இருந்தால் ஒரு மாதிரி ஓ திஸ் இஸ் மை காஃபி, மை கைண்ட் ஆஃப் காஃபி அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அதை முடிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எனக்கு வந்து இன்னும் ரிசப்ஷனுக்கே இன்னும் ட்ரெஸ் எடுக்கல. இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ஆனால் ரிசப்ஷன் ட்ரெஸ்ஸே எடுக்கல. சரின்னு சொல்லிட்டு ரிசப்ஷன் ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக இது போயிட்டோம். அங்கே சும்மா கொஞ்சம் சுற்றிட்டு எடுக்கலாம்னு சொல்லிட்டு போனது எனக்கு மைண்டில் வந்து இது என்னன்னா என் அம்மாவுக்கு வந்து ஃபோன் அவங்களுக்கு ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. சரி அந்த ஃபோனை எப்படியோ மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்க ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் இருந்துச்சு அங்கே போச்சு. இது பேர் என்ன டிஜிட்டல். அங்கே போயிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் அப்படியே மாற்றலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மேலே போனோம். மேலே போயிட்டு ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டோம். எல்லாத்துக்கும் ஆர்டர் பண்ணிட்டு அப்படி கீழே வந்து நான் அந்த மீன் வயல் ஃபுட்டு ப்ரிப்பேர் டைமில் வந்து ஃபோன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து ஃபோனை வாங்கிட்டு மறுபடியும் மேலே போயிட்டு எல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டோம். சாப்பிட்டோன்னே அதுவே வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நாங்கள் கிளம்புனதே 1 மணி தான். அப்படியே ஒரு 2-3 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அப்புறம் அப்படியே போயிட்டு ட்ரெஸ்ஸை பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே லைஃப் ஸ்டைல் போனோம். லைஃப் ஸ்டைல் போயிட்டு ஒரு மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு பார்த்து ட்ரையல் பார்த்துட்டு அங்கே வேற அந்த கடைக்காரன் அண்ணனும் இவனுங்கெல்லாம் சேர்ந்து மனுஷ இவன் என்ன பிறகு அஸ்வினை வந்து பிடிச்சி காய்ச்சிருந்தாங்க. அவன் போயிட்டு எல்லாம் அந்த இது மாதிரி எடுத்துட்டு வந்தான். அது என்னது அந்த ஸ்கூல் படிக்கிற யூனிஃபார்ம் மாதிரி ஒரு 2-3 சட்டை எடுத்துட்டு வந்தான். அதை பிடிச்சி எல்லாம் பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இது எப்படியோ அவனுக்கு வித்துருங்க, நான் உங்களுக்கு காசு தரோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அது ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. அதெல்லாம் வந்து அப்படியே ட்ரெஸ்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் போயிட்டு ஷூ பெல்ட்டு அந்த ஐட்டம்லாம் வாங்கிட்டு நான் பெல்ட் இங்கே வச்சுட்டு போயிட்டேன். அப்புறம் அங்கே போய் புதுசாக ஒரு பெல்ட் வாங்கிட்டு அப்புறம் எங்கள் அம்மா வேற ஃபோன் பண்ணி தம்பி எனக்கு பேக் வாங்கிட்டு வா, இங்கே லைஃப் ஸ்டைல் இங்கே சென்னையில் தானே இருக்க, பேக் வாங்கிட்டு வா அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேணா பேக் தேடி பேக் வாங்கிட்டு அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அப்படியே வந்து அதுவே எனக்கு கொஞ்சம் மாதிரி நைட் கிட்ட ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு வேற டைம் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ரூம்க்கு வந்து பேக்கில் திங்ஸ்லாம் நான் ஃபஸ்ட்டே முன்னாடியே எல்லாம் பேக் பண்ணி வச்சிட்டேன். அப்புறம் புதுசாக வாங்கிட்டு வந்த திங்ஸ்லாம் எடுத்து பேக்கில் வச்சுட்டு அப்புறம் அப்படியே மறுபடியும் பேக் எடுத்துகிட்டு எல்லாம் சென்ட்ரல் போனால் செம்ம கூட்டம். லைக் அந்த ரயில்வே ஸ்டேஷனே செம்ம பிஸியாக இருந்துச்சு அன்னைக்குன்னு பார்த்து. அப்புறம் எனக்கு வேற சரி டைம் இன்னொரு 20 மினிட்ஸோ 30 மினிட்ஸோ தான் இருந்துச்சு ட்ரெயினுக்கு. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு அந்த இங்கே போனோம். அந்த மேலே அந்த A2B கிட்ட இன்னொரு புதுசாக வேற ஏதோ கடை இருந்துச்சு, ரயில்வே கேன்டீன் மாதிரி சம்திங் ஏதோ. அங்கே போனீங்க அண்ணன் நீங்கள் எது டக்குன்னு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டேன். பிரியாணி தான்ப்பா இருக்கு அப்படின்னாங்க. சரி ஓகே நான் வெஜ் பிரியாணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே கீழே வந்து அப்படியே ட்ரெயின் ஏறியாச்சு. ட்ரெயின் ஏறினதே அப்படியே எனக்கு என்னடா அது இப்போ வந்தா கொஞ்ச நேரம் கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த மாதிரி இருந்துச்சு. சரி எப்படி 2 நாள் திரும்ப வந்து வரத்தானே போகிறாங்க அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு போனால் வந்து சைடு லோயரு ஒரு மாதிரி அப்பாடா நிம்மதியான சீட்டை கொடுத்தீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஏசி ட்ரெயின் வேற ஜம்முன்னு இருந்துச்சு. படுத்து அப்படியே வந்து தூங்கிட்டேன். படுத்ததான் தெரியும், ஏஞ்சி பார்த்தா திண்டுக்கல். திண்டுக்கல் வந்து எப்படின்னா நீங்கள் இந்த சென்னை டு பொள்ளாச்சி இந்த ட்ரெயின் புக் பண்ணீங்கன்னா அது டேரெக்டாக பாலக்காடு ட்ரெயின். ஸோ என்னன்னா அது சென்னையிலேருந்து திண்டுக்கல் வந்து எலக்ட்ரிக் வரும். அப்புறம் வந்து இன்ஜின் சேஞ்ச் பண்ணி ஸ்டீம் இன்ஜின் மாற்றி திண்டுக்கல் டு பாலக்காடு போகும். ஸோ அங்கே அந்த இன்ஜின் சேஞ்ச் பண்ணுற டைம் வந்து ஒரு 30 மினிட்ஸ் இருக்கும். ஒரு 6 மணி அந்த டைமில் வந்து திண்டுக்கல்ல இருந்துச்சு.
அப்புறம் எழுந்துச்சு ஒரு மாதிரி சும்மா கொஞ்ச நேரம் ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு வந்து என்னன்னா சென்னையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஏர்போர்ட்ல இருந்து ரிட்டர்ன் அங்கே ரூம் போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எனக்கு எல்லாமே எக்ஸைட் ஆச்சு. மக்கள் கூட்டம் இது எல்லாமே பயங்கர எக்ஸைட் ஆச்சு. அதில் புதுசாக வர அந்த இது ஹார்ட் சிம்பிள்லாம் வச்சுருந்தாங்க அந்த சிக்னல் எல்லாம். அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் அப்புறம் அந்த இது நம்ம ஆட்டோ ஆட்டோ சவுண்ட்ஸு இது எல்லாமே வந்து எக்ஸைட் பண்ணுற விஷயமாவே இருந்துச்சு. நார்மலான விஷயம் தான், பட் ரொம்ப நாள் கழிச்சு வந்தங்காட்டி ஒரு மாதிரி செம்மையாக எக்ஸைட் பண்ணிட்டே இருந்துச்சு. சின்ன சின்ன மூமெண்ட்ஸ்லாம் கூட பயங்கரமாக எக்ஸைட் ஆச்சு. அதே மாதிரி தான் ட்ரெயினில் ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்குறது. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமே இருக்காது. லைக் சிட்டிக்குள்ளே தான் கூட்டம் இருக்கும். ஆனால் நம்ம ஊரில் இருக்க மாதிரி அந்த ஒரு ஸ்டாட்டிக்கான கூட்டம் எங்கேயுமே இருக்காது. பைக் அவ்வளோவா இருக்காது. ஸோ அதனால எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே நான் நிறைய மிஸ் பண்ணேன். அதெல்லாமே பார்க்கல ஐ எம் அட் மை பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி அது ரியலைஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி சென்னையில் இருக்கிற ஃபுல்லாக எனக்கு வந்து மைண்டில் பார்த்தீங்கன்னா இதே தான். என்னது அந்த நம்ம தலைவன் பாட்டே தான் ஓடிட்டு இருக்கு. சான்ஸே இல்லை நீ அதுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. எனக்கு இந்த ரூம் போயிட்டு எல்லாம் செட்டில் ஆக வரைக்கும் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. மறுபடியும் சாப்பிட வரையில ஓடிக்கிட்டே இருக்கு. அப்புறம் இந்த பர்ச்சேஸ் அதெல்லாம் போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் காம் டவுன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் நம்பிக்கிட்டு அப்புறம் அப்படியே பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் தான் இது இங்கே திண்டுக்கல் இங்கே வந்துட்டு அப்புறம் ட்ரெயின் ஏறிடுச்சு. அப்புறம் அப்படியே ட்ரெயின் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் அப்படியே பொள்ளாச்சி கிட்ட வந்துச்சு. பொள்ளாச்சி கிட்ட வரையிலே அப்படியே அந்த ஒரு ஃபீல் வருது. ஃபுல் தென்னை மரம், சைடில் பார்த்தா ஃபுல்லாக வெஸ்டர்ன் காட்சி, மழையும் கூட வருது, அப்பப்போ விண்மில்ஸ் வந்துட்டு போகுது, தென்னை மரம் இதெல்லாம் ஒரு மாதிரி அந்த ஒரு மாதிரி அது நல்லா அதுக்கு ஒரு மாதிரி வார்த்தை வரல. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீல் அது. அதுக்கப்புறம் அப்படியே போனால் ஸ்டேஷன் வந்துச்சு. ரயில்வே ஸ்டேஷன் வந்தோடனே நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், முன்னாடி உள்ளே வந்து நின்றுருங்க, ஏன்னா பேக்லாம் நிறைய இருக்கு தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். சரின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் என் அண்ணா, அம்மா, அப்பா எல்லாமே வந்திருந்தாங்க. வந்தோடனே அங்கே போனால் நான் இறங்க வேண்டிய இடத்துக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் லைக் அந்த கோச் பொசிஷன் பார்த்து போய் நின்றுருக்காங்க. ஆனால் அது மாறி காட்டிருச்சு. அது பார்த்தா அவங்க ஆப்போசிட் சைடில் போய் நின்றாங்க. அப்புறம் நான் போயிட்டு ஃபுல்லாக இறங்கி நானே எல்லாமே இறக்கிட்டேன். அப்புறம் என் அண்ணா அங்கேருந்து ஓடி வந்து அப்படி என்ன ஒரு ஹக் பண்ணான். அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அப்புறம் என் அம்மா அங்கே நான் பார்த்துட்டேன் ஃபர்ஸ்டே. என் அம்மா வந்து அப்படியே ஒரு மாதிரி இது டியர்ஸ் வருது. அப்படியே கிட்ட அப்படியே எனக்கு உள்ள வந்து இந்த பீஜம் போடுது. அப்படியே இந்த இவன் நம்ம சோல் ஆஃப் வாரிஸ் அது அப்படியே ஓடிட்டு இருக்கு. அந்த விஜய் வருவான்ல அந்த சீன் அதெல்லாம் ஓடிட்டே இருக்கு. அப்படியே எங்க அம்மா வந்து நான் கிளம்பிலே அந்த இது நான் இங்க கிளம்பிட்டேன் அப்படின்னு மெசேஜ் போடுறேன். அந்த பிஜிஎம் எடுத்து அந்த யூடியூப் வீடியோ எடுத்து அந்த இது ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்தாங்க. அப்பயும் எனக்கு ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு. அப்புறம் இங்கே வரேன் பார்த்தா அதே மாதிரி நான் நினைச்சேன் சர்ப்ரைஸ் பண்ணா என்ன ரியாக்ஷன் வருமோ அதோட டபுளா வரும்னு நினைச்சேன். பார்த்தா அது ட்ரிபிளா வருது. அப்படியே எங்க அம்மா வரையிலேயே அப்படியே அழுதுட்டே வராங்க. எங்க அப்பா வந்து அப்படியே அவருமே வந்து ஒரு மாதிரி அந்த அழுகிற அந்த ஒரு ஸ்டேட்ல இருந்தாரு. வந்தோடனே எங்க அம்மா வந்து எப்பவுமே ஸ்வீட் எடுப்பாங்க. ஸ்வீட் எடுத்தா எங்க அம்மா வந்து எல்லாத்துக்கும் ஊட்டுவாங்க. எனக்கு என் அண்ணனுக்கு எங்க அப்பாவுக்கு 3 பேருக்கு ஊட்டுவாங்க. அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஊட்டிட்டு அப்படியே ஒரு ஹக்கிங்க போட்டுட்டு அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பணும். ஸோ அதான் ஸ்வீட்டு கொடுத்தாங்க. ஸ்வீட்டை சாப்பிட்டோம். இது மாதிரி ஸ்வீட்டாக ஃபர்ஸ்ட் எபிசோடையும் முடிக்கிறோம். மீதி எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். நெக்ஸ்ட் கண்டிப்பாக ஒரு செகண்ட் எபிசோடோட. ஓகே பாய். சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.